அனைவருக்கும் வணக்கம். 2015, 2023 2 முறையும் வேளச்சேரி பகுதி முழுக்க மழையில மூழ்கினதை நம்ம பார்த்தோம். குறிப்பா ஏஜிஎஸ் காலனி, இபி காலனி, பேபி நகர், தண்டீஸ்வர நகர், வெங்கடேஸ்வரா நகர் இந்த பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்து கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்தோம். இதுக்கு கூட காரணமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேளச்சேரி ஏரி ஒட்டி நம்ம பண்ணிருக்கோம். ஒரு காலத்துல 255 ஏக்கர் கொள்ளளவு இருந்த இந்த ஏரியானது இன்னைக்கு வெறும் 55 ஏக்கர் ஆயிடுச்சு. இப்போ 200 ஏக்கர் எங்க காணாம போயிடுச்சுன்னு பார்த்தோம்னா ஆக்கிரமிப்புகள் வந்து கடந்த மார்ச் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் வேளச்சேரி தாசில்தார் இருக்க 955 ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் அகற்ற வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்ற உத்தரவு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்புகள் என்ன, அவை அகற்றினார்களா, இல்ல அகற்ற முடியவில்லை என்றால் ஏன் முடியவில்லை, ஒருவேளை அகற்ற வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு மாற்று இடங்கள் கொடுக்க வேண்டுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இந்த அரசாங்கம் நம்ம கிட்ட சொல்லல. சரி, இது சொல்லலன்றது பார்த்தாலும் வேளச்சேரியில இவ்வளவு மழை, இவ்வளவு மக்கள் பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இப்போ நீங்க இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமாக இருக்கின்றதுன்னு தெரியும். ஒரு சுற்றுச்சுவர் இல்ல பராமரிப்புன்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது ஊர் வாரி இருக்கிறார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மழை ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருடம் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஆகாய தாமரைகள் இன்று வரை நீக்கப்படவில்லை அப்படின்றது நீங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னைக்கு வந்து நவம்பர் 5ஆம் தேதி ஆயிடுச்சு. தூர்வாரப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா தூர்வாரப்படவில்லை. போன வருடம் 2023 மழையை சொன்னோம். 100% இந்த ஏரி தூர்வாரப்பட்டிருந்தால் நிச்சயமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்காது அப்படின்றது சொல்லியிருந்தோம். இப்போ வேளச்சேரி பகுதியில் நீர் வெளியேற வேண்டும். மழை அதிகமா போகுது. இந்த நீர் வந்து வெளியேற வேண்டும் என்றால் 3 வகையில தான் வெளியேற முடியும். ஒண்ணு வந்து தரமணி பக்கிங்கம் கேனால் வழியாக. ஆனால் அந்த கால்வாய் வந்து தூர்வாரப்படவில்லை அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல். அப்போ மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ள வந்துருச்சுன்னு இந்த பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அரசாங்கத்தை கூட சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த தரமணி பக்கிங்கம் கேனால வந்து தூர்வாரவில்லை அப்படின்றதை எதிர்த்து எந்த மக்களும் போராடிய மாதிரியோ கோரிக்கை வைப்பதையோ நமக்கு தெரியும். 2வது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா வீரங்கள் ஓடை முழுக்க ஆகாய தாமரை இன்னைக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதை நீக்கிறதுக்கு கூட சென்னை மாநகராட்சியோ தமிழக அரசாங்கமோ எந்த முயற்சியுமே பண்ணல. 3வதா பாத்தீங்கன்னா பெருங்குடி வேளச்சேரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஓடை, அந்த கேனால் ட்ரெயின்னு சொல்லக்கூடிய அந்த அது வந்து 30 அடி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அப்பதான் அந்த தண்ணி வந்து வெளியே போக முடியும். ஆனா 10 அடிக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ இந்த 3 வழியுமே கரமணி பத்தி சரி, வீரங்கள் ஓடினும் சரி, இந்த பெருங்குடி டு வேளச்சேரி ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய கேனல்ஸும் சரி, இந்த 3 வழிகளிலுமே தண்ணி வெளியே போகணும்னா அந்த 3 வழிகளில இருக்கக்கூடிய தேவையான நடவடிக்கைகளை இன்னைக்கு நவம்பர் 6ஆம் தேதி வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் செய்ய முடியும். இப்போ மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சாதான் அந்த தண்ணி வந்து இல்லாம மக்களை வந்து பாதுகாக்க முடியும். அப்போ எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாலும், எவ்வளவு பொருள் சேதம் ஏற்பட்டாலும் இந்த அரசாங்கத்திற்கு குறிப்பாக வேளச்சேரி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்றது இந்த 4 இடங்களையுமே நம்ம விசிட் பண்றவங்க நமக்கு தெரியுது. இப்போ இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய வரைக்கும் மக்கள் துன்பப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் என்பது நம்முடைய முடிவுக்கு. அதனால வேளச்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. பாஜக அதிமுக கூட்டணியில் வரக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களித்தால் வேளச்சேரி பகுதியில எவ்வளவு மழை பெய்தாலும் வெள்ளம் வராம வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகாம இருக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். அதை குறித்து ஒரு வரவறிக்கை கூட விரைவில் வெளியிட போறோம் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.